Taste the Daily. புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் அஞ்சலி. மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என முழங்கி தவ வாழ்வு வாழ்ந்திட்ட அம்மாவிற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். மக்களால் நான், மக்களுக்காகவே நான். அதிமுக நிறுவன தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நினைவிடத்தில் கழக பொதுச் செயலாளர் மலர் தூவி மரியாதை. முன்னாள் அமைச்சர்கள், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புரட்சித் தலைவி அம்மாவின் நினைவு நாளையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள அவரது நினைவிட வளாகத்தில் அதிமுகவினர் மௌன அஞ்சலி. கழக பொதுச் செயலாளர் தலைமையில் முன்னாள் அமைச்சர்கள், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். தீய சக்தியை விரட்டியடிக்க, குடும்ப ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி வழியில் அயராது உழைப்போம். புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவியின் நினைவிட வளாகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுகவினர் உறுதிமொழி. தீய சக்தியை விரட்டி அடிக்க, குடும்ப ஆட்சி வீட்டுக்கு அனுப்பிட, கழகத்தை நிறுவி நம் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியில் அயராது உழைப்போம், அயராது உழைப்போம். கழகம் காக்க கட்சிக்கும் சிங்கம் என திகழ்ந்த இதயம் புரட்சித் தலைவி அம்மாவின் வழியில் அயராது உழைப்போம், அயராது உழைப்போம் என்று உறுதி ஏற்கின்றோம், உறுதி ஏற்கின்றோம். மக்கள் விரோத திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பும் வரை ஓய மாட்டோம், உறங்க மாட்டோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுகவினர் உறுதிமொழி ஏற்பு. மக்கள் விரோத திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பும் வரை ஓய மாட்டோம், உறங்க மாட்டோம் என்று உறுதி ஏற்கின்றோம், உறுதி ஏற்கின்றோம். இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவின் நினைவு நாளில் அவரின் நினைவுகளை போற்றி வணங்குவதாக அதிமுக பொதுச் செயலாளர் புகழாரம். தமிழ்நாட்டு மக்களின் இதயங்களில் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒப்பற்ற ஆளுமை புரட்சித் தலைவி அம்மா என்று உருக்கம். தீய சக்திகளின் ஆட்சியை விரட்டி அம்மாவின் ஆட்சியை மீண்டும் அமைத்து அம்மா வழியில் மக்களின் குரலாய் என்றென்றும் ஒலிப்போம். அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கக்கூடிய அமைதி, வளம், வளர்ச்சி பொருந்திய தமிழ்நாட்டை கட்டமைப்பதே அம்மாவிற்கு நாம் செலுத்தும் புகழஞ்சலி என அதிமுக பொதுச் செயலாளர் சூளுரை. புரட்சித் தலைவி அம்மாவின் நினைவிடத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினருமான சி.வி. சண்முகம் மரியாதை செலுத்தினார். தமிழக மக்களுக்கு தாயாய் முன்னின்று பல்வேறு திட்டங்களை கொடுத்த புரட்சித் தலைவிக்கு மௌன அஞ்சலி செலுத்தினார். மக்கள் பற்றிய சிந்தனையே இல்லாத விடியா திமுக ஆட்சியாளர்கள் உடனடியாக விழித்துக் கொண்டு தங்கள் துறைசார் பணிகளை இனியாவது கவனிக்க வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். பல்லாவரம் மற்றும் ஆலந்தூர் பகுதிகளில் திமுக அரசால் விநியோகிக்கப்பட்ட குடிநீரில் கழிவுநீர் கலந்த அவலம். 20க்கும் மேற்பட்டோர் வாந்தி, மயக்கம் ஏற்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி 3 பலி. கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்து 3 உயிரிழந்த நிலையில் மனசாட்சியே இல்லாமல் உணவால்தான் பிரச்சனை என பேசிய அமைச்சர் அன்பரசன். குடிநீரில் கலந்த மாதிரி தெரியல, ஃபுட்டில் தான் அதை கலந்த மாதிரி தெரியுது. இது அதிகாரிகள் இப்போ வந்துட்டாங்க, ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ தகுந்த இனி இது போன்ற யாருக்கும் எந்த வித பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சொல்லி உரிய நடவடிக்கையை நம்முடைய அரசு எடுத்துக்கொண்டிருக்கு.
அமைச்சரின் பொறுப்பற்ற இந்த பேச்சால் ஆத்திரமடைந்த மக்கள் 20 பேரும் ஒரே உணவையா உட்கொண்டார்கள்? பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லுங்கள் என ஆவேசம். தண்ணி குழால தான் பிடிச்சி குடிப்போம், கவர்மெண்ட் குழால. அது குடிக்கும்போது நேற்று ரொம்ப கலங்களாக வந்துச்சு தண்ணி. அது குடித்ததுனால என் மருமகளுக்கு பக்கத்து வீட்டில் 3 பேருக்கு எல்லாமே வாந்தி மயக்கம் பேதி ஏரியா ஃபுல்லாக இருக்குது பல்லாவரத்தில். அது யாருமே வந்து இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. சுகாதாரமற்ற குடிநீரால் மக்களின் உயிரோடு விளையாடியிருக்கும் ஸ்டாலின் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்கவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கவும் விடியா திமுக அரசுக்கு வலியுறுத்தல். விழுப்புரம் மாவட்டத்தில் வெள்ள நீர் வடியாததால் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியின் அலட்சியத்தால் மாணவர்களின் கல்வி பாதிக்கும் அபாயம். மதுரையில் அரசு பள்ளி ஆசிரியர் தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுப்பதாக பாதிக்கப்பட்ட மாணவி ஆட்சியரிடம் புகார். திமுக ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லா சூழல் உள்ளதால் மாணவிகளை பள்ளிக்கு அனுப்பவே பெற்றோர்கள் அச்சம். தமிழகத்தில் இருந்து இலங்கைக்கு படகு மூலம் கடத்தப்பட்ட 188 கிலோ கஞ்சா இலங்கை கடற்படையினரால் பறிமுதல். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருட்களின் கேந்திரமாக தமிழ்நாடு மாறியிருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் அருகே தொழிலாளர்களை கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையாக்கிய நபரிடம் இருந்து 1 கிலோ 600 கிராம் கஞ்சா பறிமுதல். ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே சட்டவிரோதமாக ரேஷன் அரிசி மற்றும் துவரம் பருப்பு கடத்திச் சென்ற மினி லாரி சாலையோரம் கவிழ்ந்து விபத்து. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் அதிகாரிகள் துணையோடு ரேஷன் பொருட்கள் கடத்தல் சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் வேதனை. சென்னை யானைக்கவுனி அருகே விற்பனைக்காக கடத்தி வரப்பட்ட 1.30 கிலோ ஓபியம் போதைப்பொருள் சிக்கியது. தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் போதைப்பொருள் புழக்கம் கட்டுக்கடங்காமல் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையை அடுத்த குன்றத்தூரில் குடிபோதையில் ஏற்பட்ட தகராறில் ஓட்டுநர் கல்லால் அடித்து கொலை. திமுக ஆட்சியில் மதுவால் கொலை சம்பவம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் அருகே ஆட்டோ டிரைவர் சரமாரியாக வெட்டி கொலை. திமுக ஆட்சியில் கொலை சம்பவம் நாள்தோறும் அதிகரித்து வருவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் பெய்த மழையால் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. நாகை மாவட்டத்தில் வேதாரண்யம், தலைஞாயிறு உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் வடியாததால் 10,000 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் அழுகியதால் விவசாயிகள் கவலை. பயிர் சேதத்தை கணக்கீடு செய்து இழப்பீடு வழங்க விவசாயிகள் வலியுறுத்தல். தொடர் கனமழையால நாகை மாவட்டத்தில் சுமார் 50,000 ஏக்கர் சம்பா தலடி சாகுபடி பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இன்னும் மாவட்ட நிர்வாகம் உரிய கணக்கெடுப்பு பணியை துவங்கவில்லை. இதன் காரணமாக விவசாயிகள் பெரிய அளவில் கவலை அடைந்திருக்கிறார்கள். எனவே இந்த மாவட்ட நிர்வாகம் உடனடியாக பாதிக்கப்பட்ட பயிர்களை, சம்பா பயிர்களை உடனடியாக கணக்கெடுப்பு பணியை மேற்கொண்டு உரிய இழப்பீட்டு தொகையை விவசாயிகளுக்கு பெற்றுத்தர வேண்டும். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 14 பேரை 2 படகுகளுடன் சிறைப்பிடித்து இலங்கை கடற்படை தொடர் அட்டூழியம். தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்களை கைது செய்தது இலங்கை கடற்படை. பென்சல் புயல் மற்றும் தொடர் மழை காரணமாக தமிழ்நாடு முழுவதும் 33 பேர் உயிரிழந்த பரிதாபம்.
சென்னையில் மட்டும் மின்சாரம் தாக்கி 5 பேர் உயிரிழந்த நிலையில் காஞ்சிபுரம், திருப்பத்தூர், விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் பலர் உயிரிழந்தனர். சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் 1 கிலோ முருங்கைக்காய் 350 முதல் 400 ரூபாய் வரை விற்பனை. முருங்கைக்காய் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளதால் இல்லத்தரசிகள் கவலை. திருக்கார்த்திகை தீப திருவிழாவில் முதல் நாளில் வெள்ளி அதிகார நந்தி மற்றும் ஹம்ச வாகனத்தில் எழுந்தருளிய பஞ்சமூர்த்திகள். மாட வீதிகளில் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வழிபாடு. நினைத்த உடனே முக்தியை தந்திடும் அண்ணாமலையே போற்றி. சிவவும் நம சிவாய. நிம்மதி வாழ்வினில் நித்தமும் தந்திட சந்நிதி கொண்டாய் போற்றி. ஹரவோம் நம சிவாய. அருளே நம சிவாயம், அழகே நம சிவாயம், இருளே நம சிவாயம், இனிமை நம சிவாயம். சூரியனின் ஒளிவட்ட பாதையை ஆய்வு செய்வதற்கான PSLV C-59 ராக்கெட் இன்று விண்ணில் ஏவப்படும். இன்று மாலை 4:12 மணிக்கு PSLV C-59 ராக்கெட் மூலம் புரோபா 3 என்ற 2 செயற்கைக்கோள்கள் விண்ணில் ஏவப்படும் என அறிவிப்பு.